ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன் கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் என்னதான் பல கோடி மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தாலுமே, அந்த பல கோடி மக்களோட மனசுல நல்ல பேர் வாங்கியிருந்தாலுமே, தான் பெத்த 2 புள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல. தான் பேர புள்ளைங்கள கொஞ்சி விளையாட முடியல. இப்படி நிறைய சந்தோஷத்தை இழந்துட்டாரு விஜயகாந்த். அது மட்டும் இல்லாம அவரோட ட்ரீம் ஹவுஸ் இப்ப கட்டிட்டு இருக்காங்க. அந்த வீட்ல ஒரு நாள் கூட விஜயகாந்தால போய் வாழ முடியல. 28ஆம் தேதி டிசம்பர் 28ஆம் தேதி 6:10 மணி அளவுல கேப்டன் உயிர் இழக்கிறாரு. அதுக்கு முந்தின நாள் 27ஆம் தேதி மூச்சு திணறதுனால சென்னையில மியாட் மருத்துவமனை இருக்குல்ல, அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அங்க வென்டிலேட்டர் மாஸ்க் வைக்கிறாங்க செயற்கை சுவாசம் கொடுக்கறதுக்காக. ஆனா அதுவும் சிகிச்சை பலனின்றி விஜயகாந்த் அவர்கள் உயிர் இழந்துடுறாரு. சரி, ஓகே. விஜயகாந்தோட பசங்க 2 பசங்க இருக்காங்க. இந்த போட்டோல தெரியுதுங்களா? சட்டை போட்டிருக்கிற பையன் வந்து மூத்த பையன், டிஷர்ட் போட்டிருக்கிற பையன் வந்து 2வது பையன். இந்த மூத்த பையனுக்கு இவர் பேர் பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரன். ஓகேங்களா? மூத்த பையன் பேரு. இந்த மூத்த பையன் விஜய பிரபாகரனுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு தொழில் அதிபரோட மகள் கீர்த்தனா அவங்களோட பேரு. விஜய பிரபாகரனுக்கும் கீர்த்தனாவுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு 2019ல. அதுக்கப்புறம் அந்த வருஷத்திலேயே விஜய பிரபாகரனுக்கு கல்யாணம் ஆகும், விஜயகாந்தோட மூத்த மகனுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமா கேப்டனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. அப்படி உடம்பு சரியில்லாம போனதுனால அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வருஷத்துல கல்யாணம் நடக்கல. அப்படி உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து இதுவரைக்கும் விஜய பிரபாகரனுக்கு கல்யாணமும் ஆகல. இன்னொன்னு கேப்டன் அவரோட ட்ரீம் என்னன்னா, தான் 2 பசங்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி இருக்காருல்ல, அவர் தான் தலைமை தாங்கி தான் 2 பசங்களோட கல்யாணத்தையும் நடத்தணும் அப்படிங்கிறதான் கேப்டனோட ட்ரீமாவே இருந்ததாமா. பிரதமர் நரேந்திர மோடி வந்து கொஞ்சம் சில வேலைகள்ல பிஸியா இருந்ததுனால அப்பவும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு விஜய பிரபாகரனோட கல்யாணம். இப்படி இருக்கும் பொழுது கேப்டன் வந்து தான் 2 பசங்களோட கல்யாணத்தை பார்க்க முடியல, தன்னோட ட்ரீம் ஹவுஸ்ல குடி போக முடியல, தான் பேர பிள்ளைங்கள பார்க்க முடியல, இப்படின்னு நிறைய சந்தோஷத்தை இழந்துட்டாரு. கேப்டன் விஜயகாந்த் எக்கச்சக்க மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. பல நடிகர்களை உயர்த்தி விட்டிருக்காரு. விஜய்க்கு நல்ல பட வாய்ப்பை கொடுக்குறாரு. வடிவேலுக்கு 5 செட்டு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து அவருக்கு நல்ல ஒரு வைகை புயல் அப்படின்னு ஒரு பேர் வாங்குற அளவுக்கு உயர்த்தி இருக்காரு. துணை நடிகர்களை நடிகர்கள் ஆக்கியிருக்காரு. துணை இயக்குனர்களை மெயின் இயக்குனர்கள் ஆக்கியிருக்காரு. இப்படின்னு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. ஆனா அவர்னால இந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல.